இன்னைக்கு தீர்ப்புன்னு இப்ப போய் அந்த துளசி கையால தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போலாமா? அவர் ராசிய பத்தி உங்களுக்கு தெரியாது. ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி முத்துவோட உசுரே போயிடுச்சு. அண்ணே, அண்ணி எல்லாத்தையும் மேம்போக்கா எடுத்துக்கிறாங்க. இத்தனை பேர் சொல்றான்ல. ஏண்டா சின்ன தம்பி, உனக்கு அறிவில்ல? நாச்சியார் அண்ணிதான் முத்து போன துக்கத்துல புத்தி பேத. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. பினாமி என்ன தப்பு பண்ணிட்டான்ற அவ புத்தி பேதலிச்சு போச்சான்னு பெரிய வார்த்தை சொல்ற. இதோ பாருங்க, உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், என் பொண்டாட்டி எது செஞ்சாலும் சரியாதான் இருக்கும். பெத்த புள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறப்பையும் இந்த வீட்டுக்கு வாழ வந்த உன்னோட மனசு நோக கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ எங்க? அவளை பத்தி கூட சொல்ற நீங்க எல்லாம் எங்க? இதோ கேட்டுங்க, எல்லாரும் நல்லா கேட்டுங்க. என் மருமக இங்கதான் இருப்பா. கதவை லாக் பண்ணிட்டு வர வந்திருக்கியா? ரொம்ப தைரியம் தான் உனக்கு. என்ன உன் மைனர் சோக்க காட்டி துளசிய வளைச்சிடலான்னு பிளானா? அவ ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அவகிட்ட வாலாட்ட நினைச்சிருக்கியே, உனக்கு கொழுப்பு தானே? ஓ, ஒருவேளை புருஷன் இல்லாதவ தானே, ஈஸியா வளைச்சிடலாம் நினைச்சியா? உன் குறுக்கு புத்தி யோசிச்சுதா? என் பையனை நான் இழந்ததாவே நினைக்கலையே சிவகாமி. அவன் என் கூட தான் இருக்கான். நீ இப்ப சொன்னி இந்த துக்கத்திலேயே நான் உன்னை பழிவாங்க வந்திருக்கேன்னு. நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு ஜனங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அது தீர்ப்பாவும் வரப்போ உனக்கு புரியும். அப்போ தீர்ப்பு உனக்கு சாதகமா தான் வரப்போகுதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. உண்மையை சொன்னா இத்தனை நாளா நீ ஜெயிச்சிருவேன்னு நம்பிக்கிட்டு இருந்ததை கூட ஏத்துக்கலாம். ஆனா இப்ப ஒரு ராசி கெட்டவளை கொண்டு போய் நடு வீட்டுல வச்சிருக்கல. என்னடி பாக்குற? ஊரேதான் அவ ராசிய பத்தி சொல்லுதே. தாலி கட்டின அன்னைக்கே உன் பையனை தூக்கி போட்டு முழுங்கிட்டா. இருந்தும் அவளை இன்னும் நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கல. அவ அங்க இருக்க இருக்க நீ எல்லாத்தையும் இழந்து தெரு